கடகராசி நேயர்களுக்கு பராபவ வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அஷ்டம சனியிலிருந்து விடுதலை ஆயாச்சு கடகராசி அன்பர்கள். ஸோ இந்த அஷ்டம சனியிலிருந்து விடுதலை ஆனாலும் நமக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ராகு கேது 2, 8 ஆகிய இந்த கணக்கில் இருக்கிறதுனால குடும்பத்தில் அந்த அளவுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேத்துங்கிறது சூரியன் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் நம்ம என்ன வார்த்தை பேசினாலுமே குடும்பத்தில் தவறாக ஒரு நோக்கத்தோடையே பார்க்கக்கூடும். அதனால் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சில மனக்குறைகளோட தான் இன்றைக்கும் இருப்பாங்க. இந்த பராபவ வருடத்தில் நம்மளுடைய ராசிக்கு குரு பகவான் வரப்போகிறார். அதோடு சேர்ந்து கேத்து பகவானும் நம்ம ராசியில் உட்கார போகிறார். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி, ராசியில் இருக்கக்கூடிய கேத்து முழுமையாக நமக்கு பித்ருக்களினுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த பராபவ ஆண்டு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த மன அழுத்தம் நீங்கும். குடும்பத்தில் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவார்கள். குறிப்பாக நமக்கு உறவினர்கள் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஒரு அளவுக்கு நமக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். அதை விட பெரிய பாதிப்பு நண்பர்கள் விட்டு சென்றால். ஸோ இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரிந்த நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் ஒரு மன நிறைவோட சந்தோஷத்தோட இந்த ஆண்டை நம்ம வரவேற்கலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள் இவர்களுக்கு தீரும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த வருடத்தில் அவர்கள் நினைத்தது போல் ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தில் அவர்களுக்கு இடம் கிடைத்து மேல் படிப்பு தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இவர்களுக்கு உருவாகும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுவரையில் இருந்தவர்களுக்கு இந்த குறைபாடுகள் தீரக்கூடிய ஒரு பராபவ ஆண்டை நீங்கள் பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த ஆண்டில் ஒரு சில மனக்குழப்பங்கள் வருடத்தின் ஆரம்பத்தில் போகும். சித்திரை, வைகாசி, ஆனி ஆகிய மாதங்கள் நீங்கள் புதிய தொழிலோ அல்லது வியாபாரத்தையோ தொடங்க வேண்டாம். ஆனி மாதத்திற்கு பிறகு வியாபார தொடக்கமோ அல்லது தொழில் தொடக்கமோ விஸ்தரிப்போ செய்வது நல்லது. இந்த கூட்டு தொழில் முயற்சியில் இருப்பவர்கள் மற்றும் கூட்டு தொழிலுக்கு நீங்கள் முதலீடு செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக ஆடி மாதத்திற்கு மேல் செய்வது நல்லது. அதுவரையில் கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு பணப்புழக்கங்களில் சற்று குழப்ப நிலைகளை கொடுக்கிறது. சூரியன் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்த பிறகு ஆவணி மாதத்திற்கு மேல் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சற்று நல்ல ஒரு காலமாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதியும் ஒற்றுமையையும் பார்க்கலாம். காதல் வாழ்க்கையில் இருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம், குடும்பத்தில் உங்கள் பெரியவர்களின் சம்மதத்துடன் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆவணி மாதத்திற்கு மேல் சேரும். குழந்தைகள் மற்றும் குழந்தை பிறப்பு இதற்காக மருத்துவ சிகிச்சை எடுப்பவர்களுக்கு இந்த வருடம் வைகாசி மாதத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடியது கார்த்திகை மற்றும் மார்கழி மாதத்தில் பார்க்கலாம். 2027ஆம் ஆண்டு மாசி மற்றும் பங்குனியில் நீங்கள் சுற்றுலா செல்லுவதோ அல்லது வெளிநாடு சென்றுவிட்டு வருவதோ இதுவரையில் தடங்கலாக இருந்ததும் இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைவேறும். உடன் பிறந்தவர்களால் நல்ல ஒரு மன அமைதியும் மற்றும் பெற்றோர்களின் ஆரோக்கியத்திலையும் ஒரு நல்ல திருப்தியும் சந்தோஷத்தையும் வருடத்தின் இறுதியில் நீங்கள் பார்க்கலாம். 2027ஆம் ஆண்டு தை, மாசி, பங்குனி ஆகிய மாதங்கள் கடகராசி அன்பர்களுக்கு சாதகமான மாதங்களாக அமைகிறது. கடகராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் நீங்கள் ஒரு ஆலய வழிபாடை மேற்கொள்வதாக இருந்தால் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களை சென்று வழிபாடு செய்யவும். முக்கியமாக திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானையும், ராமேஸ்வரம் மற்றும் திருப்புல்லானி இப்படிப்பட்ட ஆலய தரிசனங்கள் இந்த வருடம் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும்.